நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டை தாண்டி அதர் ஸ்டேட்டு போனால் தான் தமிழ்நாட்டோட அருமையே நமக்கு புரியுது. திங்கிற சோத்துல இருந்து ஃப்ரீயாக சுற்றி வர்றது, எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதுக்கு பேருந்துகளை பயன்படுத்தி போகிறது, யாராவது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக பேசுறது, நம்மளோட மொழியில் நம்ம கேட்க வேண்டியதை சுதந்திரமாக கேட்குறது, இதெல்லாமே அதர் ஸ்டேட்டு போயிட்டா மட்டும்தான் நம்மளோட சொந்த ஊரை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ரீசெண்டாக மைசூர் போயிருந்தோம். அங்கே இருக்கிற திப்பு சுல்தானோட கோட்டையை பார்க்கறதுக்காக இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ் எங்கே இருக்குன்னு தேடி வந்தோம். ஆக்சுவலாக மைசூரில் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. புறநகர் பேருந்து நிலையம் ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து சிட்டி பஸ் ஸ்டாண்ட். இங்க இருக்கிற பேருந்துகள்ல முழுக்க கன்னடம் தான் இருக்கு. ஒரு சில பேருந்துகள்ல மட்டும்தான் இங்கிலீஷ்ல வருது. அதுவும் இந்த பெங்களூர் போற பேருந்துகள்ல மட்டும்தான் இங்கிலீஷ்ல வருது. மற்றபடி எல்லா பேருந்துகள்லயுமே கன்னடத்துல இருக்குது. இந்த கூட்டத்துக்கு நடுவுல நம்ம தமிழ்நாட்டு பேருந்து ஒன்று நினைச்சுங்க, சேலம் டு மைசூர் பஸ். இந்த பஸ்ஸை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள வந்த ஒரு ஆனந்தம் இருக்கு பாருங்க. என்னமோ நம்ம மாநிலமே நம்ம பக்கத்துல நிக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. மைசூர்ல இருந்து சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், ஊட்டி இந்த பகுதிகளுக்கு டிஎன்எஸ்சிசி நிறைய பேருந்துகளை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. கொள்ளையகால், மாதேஸ்வரன் மலை வழியா போற இந்த பேருந்துல யாராவது டிராவல் பண்ணி அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதர் ஸ்டேட்ல இருந்து டிஎன்எஸ்சிசி பேருந்துகளை இயக்கும் போது டைமிங் முக்கியம். நண்பர்கள் யாராவது இந்த பகுதிக்கு வர்றீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட் பேருந்துகளோட டைமிங்கை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. தெரியாம வந்து கஷ்டப்படாதீங்க. அப்படி வந்தாலுமே கேஎஸ்ஆர்டிசி நிறைய பேருந்துகள் இருக்கு.